வணக்கம் வளர் மீடியா நேயர்களே. வெகு நாளைக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு உலக செய்தி, அதாவது குளோபல் பாலிடிக்ஸை பேச வேண்டிய டைம் ஆயிடுச்சு. இந்த குளோபல் பாலிடிக்ஸ்னா ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு முக்கிய விஷயம். அதனால மற்றவங்களுக்கு இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு வரும்னு பேசுவோம். இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்துட்டு இருக்க விஷயம், குறிப்பா மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் நடந்துட்டு இருக்க விஷயங்களை பத்தி மட்டும் இல்லாம எப்படி இந்தியா இதை எதிர்கொள்ள போகுது, அண்ட் ரஷ்யால இருந்து பாத்தீங்கன்னா புதினும் வரப்போறாராம் இந்தியாவுக்கு விசிட் பண்றதுக்கு. இந்த மாதிரி இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பத்தி பாரி அவர்கிட்ட கேள்வியில கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பிக் பிரதரை நம்ம கரெக்டா, பிக் பிரதர் மென்டாலிட்டி கொண்டவனா நம்ம கரெக்டா எதிர்க்கிறோம்னு பாக்குறீங்களா, இல்ல இது வேற ஏதாவது? இது நம்ம எதிர்பார்த்தது இப்ப நடந்துருச்சு. ரொம்ப வருஷமா சொல்லிட்டே இருந்தோம். அமெரிக்கா அளவுக்கு அதிகமா இந்தியாவை நோண்டுது. இந்தியாவை ஒரு அவங்க எடுப்பார் கைப்பிள்ளை போல அவங்க கையாளுறாங்க. அதுல குறிப்பா அமெரிக்கா தேவையில்லாத அழுத்தங்களை இந்தியாவுக்கு கொடுக்குது. இது கொரோனா காலகட்டத்தில இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய செயல்பாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவை ஒரு மாதிரி மட்டுப்படுத்துற மாதிரியும், அதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, தெரிந்தோ தெரியாமலோ கடந்த ஒரு 20 வருடங்கள்ல இந்தியா நிறைய விஷயங்கள்ல அமெரிக்காவோடு இணைந்து போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொண்டது. அதுல நமக்கு சில நன்மைகளும் நடந்திருக்கு. பொருளாதார வளர்ச்சி, அதுக்கப்புறம் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஐடி செக்டர்ல இந்தியா எந்த அளவுக்கு உயர்ந்திருப்பதற்கு அமெரிக்காவுடைய பங்கும் அளப்பரியது. சரி. அப்ப நம்ம இதுல அதிகமா இன்ஜினியர்ஸ் இன்னைக்கு யூஎஸ்ல இங்கெல்லாம் போய் வேலை செய்யறதுக்கா இருக்கட்டும், உலக அளவுல இந்தியன் இன்ஜினியர்ஸ்க்கும் இந்தியன் லேபர்ஸ்க்கும் ஒரு பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆனதுக்கு இது எல்லாமே ஒரு 20-30 வருஷத்துல இந்தியாவுடைய ஒரு சில ஃபாரின் பாலிசிஸ்ல ஏற்பட்ட சில விஷயங்கள் மூலமாக தான் இதெல்லாம் இருக்கு. இப்ப இங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல தெரிந்தோ தெரியாமலோ ஆரம்ப காலகட்டத்துல காந்தி கண்ட இந்தியாவுடைய விஷன் கொஞ்சம் மாறிடுச்சு. காந்தியோட இந்தியா பாத்தீங்கன்னா தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்ட இந்தியாவை தான் அவரு கனவா கண்டாரு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவுக்கு தான் தன்மானம் இருக்கும், அப்படிப்பட்ட இந்தியாவை தான் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு இந்தியாவை, ஒரு விவசாய பொருளாதாரம் கொண்ட ஒரு இந்தியாவை அவரு கனவுல வச்சிருந்தாரு. ஆனா அப்புறம் அந்த கனவை போட்டு உடைச்ச பங்கு நேருவுக்கே சேரும். பெரிய அளவுல இந்தியா ஒரு மார்க்கெட் எக்கனாமியா வளர்ந்து வந்தது. இந்தியாவுடைய மக்கள் தொகை என்பது ஒரு மார்க்கெட்டாக மாறியது. இதெல்லாம் ஒரு சில நெகட்டிவா இருந்தாலும் இந்தியா இன்னைக்கு கணிசமான ஒரு வளர்ச்சி பாதையில வந்திருக்கிறது. பெரிய அளவு உலக கடன்கள் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கான நெகட்டிவ்ஸ். ஸோ பாசிட்டிவ்ங்கும் போது இன்னைக்கு இந்தியன் லேபர்ஸ் பெரிய அளவுல டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு உலக அளவுல. இப்போ இங்க என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களோட பாலிசிஸ்ல மாற்றங்களை கொண்டு வர பாக்குறாங்க. உங்களுக்கே தெரியும், ட்ரம்ப்புடைய அடிப்படை பாலிசி பாத்தீங்கன்னா அமெரிக்கா இஸ் ஃபார் அமெரிக்கன்ஸ் அப்படிங்கிறது. இப்ப இந்தியா அண்ட் அமெரிக்காவுடைய ரிலேஷன்ஷிப் மூலமாக அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பொருளாதார ரீதியாக, வணிக ரீதியாக சீப் லேபர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சாங்க, எல்லாம் ஓகே. பட் ஆனா இன்னைக்கு அமெரிக்காவுடைய மிக முக்கிய பொறுப்புகள்லையும் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்லயே ஒரு கணிசமான தொகையிலையும் இந்தியர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு. இது அவங்க நெகட்டிவா பாக்குறாரு. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நெகட்டிவா பாக்குறாரு, பிரச்சனையா பாக்குறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் வெள்ளை இனத்தவர்களுக்கு தான் அமெரிக்கா, ஆக்சுவலா வெள்ளை இனத்தவர்களுக்காகத்தான் அமெரிக்காங்கிறது தான் அவருடைய பாயிண்ட் ஆஃப். அமெரிக்காலே சில பேர் அவர் அமெரிக்கன்ஸா பார்க்கல. அவருக்கு அமெரிக்கா கருப்பவர்களும் கூட அவர் ஒரு 2வது தரமா தான் அவர் மனசுக்குள்ள இருக்கு. சொல்லிக்கிட்டேனாலும் அது அவங்க மனசுக்குள்ள இருக்கிறது, அவருடைய ஃபாலோவர்ஸோட மனசுக்குள்ள இருக்கிறதுலாம் அதுதான். அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அமெரிக்காவை பில்ட் பண்றதுல மிக முக்கிய பங்கு கருப்பர்களுக்கு உண்டு. அடிமைகளாக அதுக்கப்புறம் பெரிய அளவு இவர்களுக்காக உழைத்து கொட்டி தான் அந்த நாட்டை உருவாக்கியிருக்காங்க. அது போக அங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களாக கூட செவ்விந்தியர்களை நம்ம மீட் பண்ண முடியாது. ஆனா இவங்களெல்லாம் கூட நம்ம ஓரங்கட்டி வச்சுட்டோம். சீனர்களும் இந்தியர்களுடைய டாமினன்ஸ் இன்னைக்கு அமெரிக்காவில் தவிர்க்க முடியாத அளவுக்கு இந்தியர்கள்னாச்சு வேலை வாய்ப்பு இதுக்குள்ளதான் டாமினேட் பண்றாங்க. சீனர்கள் வணிகத்திலயுமே அமெரிக்கால பெரிய முதலாளிகளாகவுமே பெரிய அளவில் டாமினேட் பண்றாங்க. அப்ப ட்ரம்ப்புடைய தேவையை அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் எப்படி உருவாக்குறாங்கன்னா, நீங்க இவங்களெல்லாம் எப்படியாவது அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மிஷன், அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் ட்ரம்ப் பதவியே ஏற்கிறாரு. அப்ப அந்த எண்ணத்தோட பதவி ஏற்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, இந்தியர்களை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறார். நீங்க வந்தோடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவர் பதவிக்கு வந்த உடனே இந்தியர்களுடைய அந்த விசா ப்ராசஸ் இதுல எல்லாம் நிறைய முறைகேடுகளை கொண்டு வெளிப்படையா சொன்னாங்க, வேலை செய்து கொண்டிருந்தவர்களுக்கே நெருக்கடிகளை ஏற்படுத்தி விட்டாரு. சில பாலிசி சேஞ்சஸ் அவர் கொண்டுதான் முன்னாடி பேசியிருக்கோம். ஒரு அநேகமா அவர் பதவி ஏற்று கொஞ்ச நாள்லயே நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, நம்ம அதை பேசியிருக்கோம். அப்ப அவர் மனசுல வச்சுட்டாரு, இந்தியர்களை அமெரிக்கால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபில்டர் அவுட் பண்ணோம், குறைஞ்சபட்சம் இனிமேது குடியுரிமை பற்றி யாரும் வராம பாத்துக்கணுங்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பாலிசிஸை இன்னைக்கு அவர் நகுத்த ஆரம்பிச்சிருக்காரு. இதை அப்படிதான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு அதற்கு அவர் ஒரு சாக்கா எடுத்துக்கிறது தான் மிச்சம் எல்லாமே. அவருடைய மைண்ட்ல இருக்கிறது என்னன்னா,
அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்தியர்களை அப்புறப்படுத்தணும். அதுக்கு என்னென்ன பண்ணலாம்? அப்ப இந்தியர்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் கடினப்படுத்தணும். அப்ப இங்க பாருங்க, அமெரிக்காலேயே இந்தியர்கள் இருந்தாலும் அவங்க என்ன சாப்பாடு சாப்பிடுவாங்க? எல்லா நேரமும் வெறும் பீஸா பர்கர்னு பண்ண சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது, அது நமக்கு ஒத்து வராது. நம்ம ஊர் உணவு கேட்கும். ஸ்பைசி ஃபுட் வேணும், ரைஸ் பேஸ்டு உணவுகள் வேணும். இதெல்லாம் வந்து இந்தியர்களுடைய குசைன். இது எல்லாமே இதுக்கு எல்லாருக்குமான மூலக்கூறுகளும் இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான ப்ராடக்ட்ஸும் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்தா உற்பத்தி ஆகி வணிகத்தின் மூலியமா அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப ஒரு இந்திய குடும்பம் அவங்களுடைய செலவு போக, அவங்க தேவை போக ஒரு வருமானத்தை அவர்கள் ஈட்டு கொண்டு இருப்பதற்கு இது எல்லாமே காரணமா அமையும். இப்ப அமெரிக்கா இப்ப என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகி வரக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் டேரிஃப் வந்து வரியை வந்து ஏற்றிருக்காங்க. டேரிஃப்னா வரி, அந்த இம்போர்ட் டியூட்டி டேரிஃபை வந்து அதிகப்படுத்திருக்காங்க. எந்த அளவுக்குன்னா இப்ப 50% கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி 20% இருந்திருக்கு போல, அதுவே கொஞ்சம் அதிகம் தான். ஆனா இப்ப 50% இவற்றை உயர்த்தி இருக்கிறார். ரொம்ப அதிகம் இல்ல? வேணும்னே இது திட்டமிட்டே வந்து இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ் இங்க வரக்கூடாது. இது யாரை பாதிக்கும்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பொருட்களை வைத்து அங்க வணிகம் செய்யக்கூடிய, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு நல்லா பாருங்க, அமெரிக்கால நிறைய பேருக்கு தெரியும், அமெரிக்கன்ஸ்ல பணக்கார இந்தியர்கள் எல்லாரும் என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா ஹோட்டல் பிசினஸ். சரி, அதிகமா நீங்க பாத்தீங்கன்னாவே ஹோட்டல்ஸ் இருப்போம். ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அவங்க முதலாளியா இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து டாக்டர்ஸா வேலை செய்வாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி இதுல அதிகமா இருப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இப்ப லண்டன் இங்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா தமிழர்கள் நிறைய குரோசரி ஷாப்ஸ், குட்டி குட்டி பிட் ஷாப்ஸ் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரியான மார்க்கெட் பேஸ்ட் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்கள் தான் வந்து தீர்மானிச்சிட்டாங்க. ஐரோப்பிய நாடுகளா இருக்கட்டும், இல்ல வந்து யுஎஸ்ஆ இருக்கட்டும் இருக்கும். இல்ல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இந்த மோட்டல்னு ஒண்ணு இருக்கும். ஏன்னா நாடு பெரிய நாடு, போகிற இடத்துல தங்குற மாதிரி சில இடங்கள்ல இருக்கு. இந்த மோட்டல்ஸ் எல்லாம் நிறைய வந்து குஜராத்திஸ் வந்து புடிச்சிட்டாங்க. அவங்கதான் மோட்டல்ஸ்னாவே குஜராத்திஸ் தான். பெட்ரோல் பங்க்ஸ் வந்து அதிகமா குஜராத்திஸ் கிட்ட இருக்கு. நீங்க இதெல்லாம் வந்து நீங்க சாமானியர்கள் அமெரிக்கர்கள்ட்ட கேட்டாலே அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பெட்ரோல் பங்க்ஸ் இது எல்லாமே குஜராத்திஸ், மார்வாடிஸ் இவங்க வந்து அங்க பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்க எல்லாம் எங்க இருந்து பொருட்களை வாங்குறாங்க போறாங்க, இவங்களோட தேவைக்கும் சரி இவங்களுடைய இதுக்கும் சரி, எல்லாம் இந்தியாவில இருந்தா அதிகமா அவங்க ஏற்றுமதி இறக்குமதியில அதுல டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இங்க வந்து வரியை நீங்க அதிகப்படுத்திட்டீங்கன்னா இப்ப இவங்களுடைய செலவினங்கள்லாம் அதிகமாகும். அப்ப இவங்க தெரிந்தா தெரியாமலோ அமெரிக்கால வாழ்றது இவங்களுக்கு கஷ்டமாகும். ஒரு தத்தளி பார்க்கணும் அப்படின்றது தான் முடியும். அமெரிக்கால வாழ்றது கஷ்டமாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கால இருந்து இவங்க வேற நாடுகளுக்கு மாறி போகணுங்கிற ஒரு எண்ணம், இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய சுமையா இருக்கும், பொருளாதார சுமையா இருக்கும். இல்லைன்னா வந்து முழு அமெரிக்கர்களாவே அவங்க மாறி அவங்களோட வாழ்வியல் வாழ்வாதாரம் எல்லாத்தையுமே மாத்தி அப்படியே எல்லாத்தையுமே மாத்தணும். அப்ப இது வந்து எந்த இதா இருந்தாலும் இப்ப நீங்க சைனீஸ் இருக்காங்க, உலகம் முழுக்க சைனீஸ் இருந்தாலும் சைனீஸ் இருக்க இடத்துல எல்லாம் சைனீஸ் கலாச்சாரமும் சைனீஸ் உணவுகளும் பண்ண முடியாது, சைனீஸோடைய விஷயங்களும் தாக்கம் இருக்கும். அதே போல இந்தியர்கள் இருக்க இடத்துல லிட்டில் இந்தியா அந்த மாதிரி அவங்களோட துணி, அவங்களோட உடைகள், அவங்களோட கல்ச்சர் பேஸ்டான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்துக்குமே வரி அதிகம்னு சொல்லும் பொழுது இது எல்லாத்தையுமே தடுக்கிறது. இதெல்லாம் வேணவே வேணாம் எங்களுக்கு அப்படின்னு. அப்ப அவங்க ஒன்னா நீ இதை விட்டுட்டுது, இல்லைன்னா நீங்க எங்க கிளம்பிப்போ அப்படிங்கிறதா மறைமுகமா அமெரிக்கா வந்து இது பண்ற. இன்னொன்னு உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு அமெரிக்க இளைஞர்கள் மத்தியில, அதுவும் குறிப்பா வெள்ளை இளைஞர்கள் மத்தியில பெரிய அளவு இன ரீதியான வெறுப்புணர்வு வந்து இந்தியர்கள் மேல உருவாயிருக்கு. இது மேல மட்டுமா இல்ல எல்லார் மேலயும் உருவாயிருக்கு. அதுல குறிப்பா இஸ்லாமியர்கள் மீது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியர்கள் இருக்காங்க. மூணாவது தான் சீனர்கள்னு சொல்ல முடியும். இந்தியர்கள் மீது அவங்களுக்கு ஒரு வெறுப்புணர்வுங்கிறது வந்து அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. அதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட உளவியல்ல நம்மள ஏதோ அடிமைகள் அப்படி இப்படின்னு அவங்க மண்டையில ஏற்றி வச்சிருக்கானுங்க போல. நம்ம ஆட்கள் வந்து அவங்களுக்கு ஈக்குவலா போறதும், ரெண்டாவது அதிகார மையங்களை நோக்கி நம்ம நபர்கள் அதிகமா நகர்றது, இன்டெலெக்சுவல் ஒர்க்ல நம்ம போறோம். நீங்க சொன்ன மாதிரி அந்த ராமசாமி யாரோ ஒருத்தர் அவங்களாம் கூட இந்தியனா தான் சொல்றேங்க. சீக்கியர்கள் நிறைய பேரு அமெரிக்கன் போலீஸ்ல போய் சேர்றாங்க. சீக்கியர்கள் இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப அமெரிக்கால இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீக்கிய பெண்மணியோ இல்ல ஒரு சீக்கிய ஆணோ காவல் அதிகாரியா இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் சீக்கியர்களுக்கு வந்து இந்த காவல் சார்ந்த ராணுவம் சார்ந்த அவங்களுக்கு அது அங்க போனோடனே அங்க ரொம்ப சுலபமா காவல்துறை வேலைகள்ல அவங்க போய் ஜாயின் ஆயிடுறாங்க. இது ஒரு காவல் அதிகாரிகளா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் வரும்பொழுது இது ஒரு கடுப்பு வருது எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐடி செக்டார் இதுல எல்லாம் போறவங்க வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு பெரிய பொசிஷன்ல போய் உட்காந்துருக்காங்க. பெரிய பெரிய சிஇஓவா எல்லாம் போய் உட்காடுறாங்க. ஜாப் வந்து ஒரு ஹையர் அபிஷியல்ல போய் உட்காராங்க. கீழே இருக்கிற வேலைங்கிறத கடந்து
பெரிய ஜாப்ல போய் உட்கார்றாங்க, பெரிய பெரிய ஹோட்டல் ஓனர்களா இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அமெரிக்க இளைஞர்களுக்கு நம்ம நாட்டுல வந்து எவனோ ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு நம்மள ரூல் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளால காம்பீட் பண்ண முடியல அவங்க கூட அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை வந்து கொஞ்சம் இன்றைய சூழல்ல அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள். அப்ப இதை வந்து அறுவடை பண்ணித்தான் இந்த வெறுப்பு, இந்த இந்த மாதிரி வெளியில இருந்து வரவங்கனால இருக்கக்கூடிய பாதிப்பு, மெக்சிகோல இருந்து வரவங்கனால பாதிப்பு, அதனால பாதிப்பு தான் ட்ரம்ப்புடைய கோர் ஓட்டர்ஸ். அதுதான் மைண்ட் செட். இப்ப அவங்க ஓட்டர்களை அவர் வந்து திருப்திப்படுத்துறதுக்கு அவரு இதை பண்ண தொடங்கி விட்டார். இது ஒரு காரணம். இது வந்து அவரோட மைண்ட்ல இருக்கிறது. அவர் ஏன் வாண்டடா இந்தியாவை கடிக்கிறாருங்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா இந்தியாவை இப்ப கடிக்க வேண்டிய அவசியமே அவருக்கு இல்லை. ஆனா இப்ப ஏன் வாண்டடா இந்தியாவை கடிக்கிறாருன்னா இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய தொடர் நடுநிலைத்தன்மை. எந்த விஷயத்துல, எல்லா விஷயத்திலுமே இப்ப வரைக்கும் மோடி ரெஜிம், பிஜேபி ரெஜிம் தான் சொல்லணும். இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு முழுமையா இறங்கி போறதுல இவங்க தயாரா இல்லை. அமெரிக்கா ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா அதுல இந்தியாவுடைய லாபகரங்கள், இந்தியாவுக்கு அது சரியா வருமா தப்பா வருமாங்கிறதுலாம் கொஞ்சம் பரிசோதிச்சுதான் அவங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாமா, அப்படி ஒரு ஸ்டான்ஸ்னு சொல்லலாமா? ரெசிஸ்டன்ஸ்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அப்படிலாம் நம்ம இவங்க என்னன்னா அப்படியே அமெரிக்கா பேச்சை கேட்டு நடக்கும் பொழுது இவங்க வந்து பேட் லைட்ல இங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஆயிடுவாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா இவங்க வந்து செய்ய போறது இல்ல. அப்ப அமெரிக்கா வந்து, ஆனா அதே சமயத்துல நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப பாலஸ்தீன் விஷயம் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த நியூட்ரல்ங்கிறத கடந்து அது ஒரு மாதிரி அமைதியான ஒரு ஸ்டான்ஸ் தான் எடுக்குது. அது பெருசா வந்து நீங்க பண்றது இனப்படுகொலை இன்னும் சொல்ல முடியல. இப்ப இதேதான் உக்ரைன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து அவங்களால கண்டிக்கிற ஒரு சூழல்ல இந்தியா இல்ல. கண்டிச்சா நமக்கும் அதுல பாதிப்பு இருக்கு. சோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உக்ரைன் ரஷ்யா போர்லயும் முடிஞ்ச வரைக்கும் நியூட்ராலிட்டி வந்து இந்தியா மெயின்டைன், போர் என்பது கூடாது, இதுதான் ஆக்சுவலா கரெக்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் கரெக்ட். அந்த ஸ்டாண்ட்ஸை வந்து கரெக்டா பண்ணிட்டாங்க பிஜேபி. அதுக்கு அடுத்து வந்து இப்ப பாலஸ்தீன் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரோ இஸ்ரேல் வாட பிஜேபி கட்சிக்குள்ள இருந்தாலும் ஆஸ் ஏ இந்தியன் கண்ட்ரி ஸ்டாண்ட்ஸா பார்க்கும் பொழுது இந்தியா வந்து உனக்கும் இல்லை எனக்கும் இல்லைங்கிற மாதிரி தான் நிக்குது. சரி, கொஞ்சம் அந்த பிஜேபிக்குள்ள அந்த இஸ்லாமிய வெறுப்புணர்வு இருக்கனால பாலஸ்தீனியர்களுக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் அந்த வெறுப்பை வந்து உமிழ்ந்து கொண்டு ஒரு குரூப் இஸ்ரேலைட்ஸாவே மாறிடுறாங்க. அப்பப்ப வந்து அக்கௌண்ட்லாம் மாத்திக்கிட்டு இஸ்ரேலி யூதர்களாவே மாறிலாம் கமெண்ட் போட்டுட்டு இருக்கானுங்க. ஆனா நீ என்னதான் கமெண்ட் போட்டாலும் இது பண்ணாலும் யூதர்களுக்கு நம்ம இந்தியர்கள் மேல இருக்கக்கூடிய வெறுப்பும் அவங்க நம்மளுக்கு இழிவாக பார்ப்பதும் மாறவே இல்லை. நீங்க பாத்துருப்பீங்க, ஒருத்தெல்லாம் வந்து இங்க இருந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்றாங்க, அங்க போய் அவனை வந்து எங்கேயுமே உள்ள விடல, போடா வெளியிலன்ட்டாங்க. அமெரிக்கன்ஸோட அதிகமா வெறுப்பை பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கும் இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து நியூட்ரலா தான் இருக்கு. இந்தியாவில இருந்து நிறைய தன்னார்வலர்கள் வந்து உதவி செய்யறதுலாம் இந்தியா தடுக்கல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப அங்க பாலஸ்தீன மக்கள் வந்து தேங்க்யூ இந்தியான்லாம் வீடியோஸ் போடுறாங்கல்ல. ஏன்னா இந்தியாவில இருந்து சப்ளைஸ் போறதும் உதவிகள் போறதும் பண உதவியும் பொருள் உதவியும் போறதும் வந்து இந்தியா தடுக்கவே இல்லை பாலஸ்தீனுக்கு. அப்ப ஒரு ஹியூமனிடேரியன் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்தியா வந்து நடுநிலைத்தன்மையோட தான், கொஞ்சம் லைட்டா இஸ்ரேலுக்கு கொஞ்சம் சாயற மாதிரி இருந்தாலும் ஒரு நியூட்ராலிட்டி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இது எல்லாமே அமெரிக்காவுக்கு வெறுப்பை ஏற்படுத்துகிறது. ஈரான் பிரச்சனையிலும் அப்படிதான் இல்ல. ஈரான் இஷ்யூல வந்து ஓப்பனா சொன்னா அமெரிக்காவை ஈரானுக்கு தான் சப்போர்ட் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க வந்து அந்த இடத்துல நியூட்ரலா நின்னுச்சுன்னு சொல்ல முடியாது. ஈரானோட சப்போர்ட் கொஞ்சம் இந்தியா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நின்ன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, நம்ம இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் இஷ்யூவே ஈரான் உள்ள இன்வால்வ் ஆகாததுக்கு முன்னாடி இந்தியாவோட ஸ்டாண்ட் வந்து பியூர் நியூட்ராலிட்டி. பட் ஈரான் உள்ள இன்வால்வ் ஆகி ஈரான் மேல போர் தொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவான போக்குகள் வந்து இந்தியா கிட்ட சுத்தமா கிடையாது. வெளில மாதிரி காட்டவே இல்லை, சுத்தமா இல்லாம அப்படியே ரிஜிட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட கொஞ்சம் அந்த ஒப்பந்தங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பட் ஈரான் இது உள்ள வரும்போது இந்தியா வந்து பியூர் நியூட்ராலிட்டியை வந்து எடுத்துக்கிட்டு இஸ்ரேலோட டைப்ஸே வந்து கொஞ்சம் குறைச்சிட்ட மாதிரி தான் தெரியுது நமக்கு ஊடகங்கள்ல பார்க்கும்போது. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்தியா இந்த நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கிறது அமெரிக்காவுக்கு சுத்தமா பிடிக்கல, ஆளும் வர்க்கத்துக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா சரி, நம்ம கண்ட்ரியை பாத்துக்கிறதுக்கு நம்ம நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கிறது நல்லதுன்னு நம்மளுக்கு தெரியுது, அது அவனுக்கே வெறுப்பா வருது. அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா டோட்டல் கண்ட்ரோல், உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப சீனாவை அமெரிக்கால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவன் வளர்ந்துட்டான், அவனை வந்து எதுவுமே பண்ண முடியாது. பொருளாதார தடையே நீங்க போட்டீங்கன்னா கூட ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப ஓப்பனா சொன்னா சீனாவை அடிச்சா அமெரிக்காவுக்கு தான் அதிகமா வலிக்கும். ஏன்னா சீனாவை டிபெண்ட் பண்ணி அமெரிக்கா இருக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல. பட் இந்தியாவை டிபெண்ட் பண்ணி அமெரிக்கா இருக்கு, டிபெண்டன்சி இருக்கு. பட் சீனா அளவுக்கு நமக்கு பெரிய டேமேஜ் ஆகுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு இல்ல. அதனாலதான் நம்மளை போட்டு அடிக்கிறானுங்க. சீனாவை இப்ப இந்த டாரிஃப்லயுமே பாருங்க, சீனாவை விட நமக்கு அதிகமா டாரிஃபை போட்டு வச்சிருக்கானுங்க. ஓகேவா, டைரக்டா சீனாவை ரைவல் பண்ணிட்டு இருக்க
இந்தியாவை நீ ரைவலே பண்ணல, நீ வந்து எதிர்த்து கூட பேச, இந்தியா எதிரின்னுலாம் சொல்லல. ஆனா சீனாவை எதிரினே பல முறை சொல்லி இருக்கிற. அப்படி சொன்ன சீனாவுக்கும் கூட நீ வரியை வந்து கம்மியா போட்டிருக்க, இந்தியாவுக்கு அதிகமா போட்டிருக்கேன்னா இந்தியாவை மண்டி போட வைப்பதற்கு அமெரிக்கா நினைக்குது. நான் உன்னை எதிர்த்தேன்னா உன்னால தாங்க முடியாது, நீ மண்டி போடு அப்படிங்கிறாங்க. பட் இந்தியா வந்து இந்த இடத்துல மண்டிலாம் போட முடியாது ராஜா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உன்னோடைய இந்த மிரட்டல் உருட்டலுக்கு நாங்க பயப்படுற ஆள் இல்ல அப்படின்னு. உங்களோட இறக்குமதியை ஃபுல்லா நாங்க வந்து இது பண்றோம். அப்ப இங்க என்னென்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஒண்ணு, இந்தியாவுக்கு உள்ள வரக்கூடிய இறக்குமதிகள் எல்லாம் வந்துட்டு அமெரிக்கா வந்து அதிகமா டாரிஃப் போடுது. அதுக்கு நெகோசியேஷனா அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய நேச்சுரல் கேஸஸ் வந்து நீ வாங்கணும். இந்தியா வந்து என்கிட்ட இருந்து நேச்சுரல் கேஸ் வந்து பை பண்ணு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம், ஈரான் இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஃபியூல் இதுக்காக வாங்குறோம். ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கிட்டயும் நேச்சுரல் கேஸ் ப்ரொடக்ஷன்ங்கிறது நம்ம கிட்டயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. இப்ப நேச்சுரல் கேஸை வந்து நீ வந்து என்கிட்ட இருந்து வாங்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து ஒரு ப்ரெஷர் பண்ணுது. இந்தியா அதை அந்த ப்ரெஷர், இது ஒண்ணு நேச்சுரல் கேஸுக்கு ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சீனா இதுக்கெல்லாம் அவங்க என்ன அமெரிக்கா ப்ரெஷர் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த செமிகண்டக்டர்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் வரியை கொஞ்சம் அதிகப்படுத்தி, அதாவது இது வந்து அமெரிக்கா சீனாவுக்கு போடுற நெருக்கடிங்கிறத கடந்து இந்தியாவுக்கு போடுற நெருக்கடிங்கிறத கடந்து அமெரிக்கா வாழ் முதலாளிகளுக்கு போடுற நெருக்கடியா தான் நான் பாக்குறேன். அமெரிக்கால இருக்க முதலாளிகள் வந்து இந்தியாவுக்குள்ள போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில ஃபேக்டரி மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்க இருந்து பொருட்களை அங்க அனுப்புறாங்க. அந்த மாதிரி பிசினஸ் ஓகேவா? அப்ப மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை வந்து இங்க போடுறதுல அவங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு, லேபர்ஸ் கம்மியா இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பொருட்களோட விலை குறைவா இருக்கனால நீங்க இங்க விலை கம்மியாவே உற்பத்தி பண்ணிட முடியும். இப்ப லேண்ட் வேல்யூல இருந்து ரிசோர்ஸ் வேல்யூல இருந்து எல்லாமே இங்க கொஞ்சம் கம்மி, இந்தியாவில அங்க எல்லாமே கொஞ்சம் அதிகம். அப்ப ஃபேக்டரி அவுட்லெட் இங்க போட்டு பொருட்களை அமெரிக்க நிறுவனங்களே அமெரிக்காவுக்கு கொண்டு வருது. இதுல அதிகமான அமெரிக்க நிறுவனங்கள் எங்க அந்த மாதிரி கம்பெனிஸ் போட்டிருக்குன்னா சீனால தான் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் நிறைய அங்க அவனை தொட்ட நீ கெட்ட. அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இனிமேது நீ வந்து அங்க உற்பத்தி பண்ணக்கூடாது, நீ இங்க வரணும். அப்ப அந்த மாதிரியான உற்பத்தி பொருட்கள், இதுக்கு அடுத்து செமிகண்டக்டர்ஸ், சிப்ஸ், இந்த மாதிரியான கம்ப்யூட்டருக்கு பேஸ்டான இல்ல வந்து எலக்ட்ரானிக்ஸ், செல்போன் இந்த மாதிரி பேஸ்டான ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குல்ல, இதுகளை ப்ரொடியூஸ் பண்ற மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸுக்கு அங்க இருந்து இம்போர்ட் டியூட்டியை அதிகப்படுத்திருக்காங்க. சீனாவுக்குமே இந்த ஒரு பிரச்சனை, இந்தியாவுக்கும் இந்த பிரச்சனை. ஒரே ஒரு எக்ஸப்ஷன் ஆப்பிள். ஏன்னா ஆப்பிள் வந்து ட்ரம்ப் கிட்ட டைரக்டா போய் சண்டர் ஆயிட்டாப்ல. எனக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் எனக்கு ஏதாவது பண்ண முடியா, இப்பதான் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீ இப்ப போட்டினா எனக்கு அவ்வளவுதான், துண்டை போட்டு தான் போனோம், நம்ம ஆட்களுக்கு விலை அதிகமாயிரும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஏதோ கெஞ்சி கூத்தாடி இருக்காரு போல. ஆப்பிள் நிறுவனத்தை தவிர்த்து மற்ற அத்தனை நிறுவனங்களுக்கும் இப்ப இந்தியாவில ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் சீனால ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு, டாக்ஸேஷன் அதிகமா இருக்கும் வித்தியாசம். சோ ஆப்பிளுக்கு மட்டும் அது இப்ப உடனே இந்த பிரச்சனை வரும்போது அவங்க போய் ஏதோ ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தங்கத்துல ஒரு ஆப்பிள் செஞ்சு ட்ரம்ப் போன்ற ஒரு ஆள் இல்லை, ஐபோன் 17 உங்களுக்கு தான் முதல் பீஸ் அப்படிங்கிற மாதிரி போய் கொடுத்துருக்கானுங்க. எதையோ அதை பார்த்துட்டு நம்மை படித்தே விட்டானா ஏன்னு சொல்லிட்டு ஆப்பிளுக்கு மட்டும் இவர் வந்து அதுக்கான ஒரு சரி நடத்திட்டு போ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம்னா கொஞ்சம் வேற மாதிரி போகும்னு வைங்களேன். அது ஏன் ஆப்பிள் மட்டும் போய் தான் பாப்போமேங்க. இல்ல ஆப்பிள் மட்டும்ங்கும் பொழுது அது டைரக்டா டீப் ஸ்டேட். ஓகே, இப்ப கொஞ்சம் ட்ரம்ப் வந்து டீப் ஸ்டேட்டோட கண்ட்ரோலுக்குள்ள போறாருங்கிறது நமக்கு இப்ப ஆப்பிள் நிறுவனம் யாரால் நிர்வகிக்கப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூலையும் ட்ரம்ப்போட ஸ்டாண்ட் வந்து எவ்வளவு அடமெண்டா கிறுக்குத்தனமான ஒரு ஸ்டாண்டை நோக்கி நிக்குதுன்னு பாக்குறீங்க. இது எல்லாமே ஒன்னோட கனெக்டட். சோ ஆப்பிளுக்கு நீ வந்து இறங்கி வர, மித்த நிறுவனங்களுக்கு நீ இறங்கி வர மாட்டேங்கிறேன்னா நீ வந்து ஏதோ ஒரு வசமா எங்கேயோ சிக்கி இருக்கங்கிறது அப்பட்டமா தெரியுது. சரி, சோ டீப் ஸ்டேட்டோட டைரக்ட் கண்ட்ரோலுக்குள்ள ட்ரம்ப் வந்து இப்ப அடங்கி போறாருங்கிறதுக்கான ஒரு சூழல் தான். ஆனா அதே சமயத்துல ட்ரம்ப் தன்னுடைய பிலாசபியா இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்குள்ளேயே உற்பத்திகள் அதிகரிக்கணுங்கிறதுக்காகத்தான் நெருக்கடியும். இந்த இதுல என்னன்னா, இந்தியா மாதிரியான நாடுகள், சீனா மாதிரியான நாடுகளுக்கு இது ஒரு கண்டிப்பா பிரச்சனை. இதுல வந்து இந்தியாவுக்கு இவர் இன்னும் கொஞ்சம் சரி இப்பெல்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நெகோசியேஷன். அந்த நெகோசியேஷன் அவங்க வைக்கிறது என்னன்னா, என் ஊர்ல கோதுமை அதிகமா விளையுது சரி அமெரிக்கால, அப்புறம் இந்த ஓட்ஸ், அதுக்கப்புறம் கார்னு, அதுக்கப்புறம் வந்துட்டு டைரி ப்ராடக்ட்ஸ், பால் சார்ந்த விஷயங்கள், பீஃப், இந்த இதெல்லாம் வந்து என் ஊர்ல அதிகமா விளையுது, நீங்க திங்கிறத விட இது எக்ஸ்ட்ரா கிடக்குது. இப்ப இதெல்லாத்தையும் உன் ஊர்ல கொண்டு வந்து நான் வந்து நிரப்புறேன், நீ இதுக்கெல்லாம் வந்து டாக்ஸ் ஃப்ரீயா நீ அனுமதிக்கணுங்கிறாங்க. இப்ப இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கோதுமை, அதுக்கப்புறம் வந்து கார்ன் அண்ட் கோதுமையே வச்சுக்கோமே, இப்ப இந்தியாலையும் ப்ரொடெக்ஷன் இருக்கு. இப்ப இதை கொண்டு வந்து நீங்க வந்து டாக்ஸ் ஃப்ரீயா வந்து இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நம்ம ஆளுங்களுக்கு தான் வந்து பாதிப்பு ஏற்படும், பெரிய ப்ராப்ளம். இப்ப எடுத்துக்காட்ட சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா
தாய்லாந்து, இந்தோனேஷியா இந்த பகுதிகளில் இருந்து உங்களுக்கு கொப்பரை வருது, சரி, தேங்காய் வருது. இப்ப இது உள்ள தேங்காய் வர்றதுனால இங்க என்ன சிக்கல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல விவசாயிகளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நீங்க ஒரு தேங்காயோட ரேட் என்ன, இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபா இருக்குமா? சரிங்க, தெரியல எனக்கு, சாரி. 40 ரூபா டு 45 ரூபா அந்த ரேஞ்சில ஒரு தேங்காய் கிடைக்கும் உங்களுக்கு இங்க கடையில. ஆனா இன்னைக்கு வரைக்கும் விவசாயிகள் அந்த தேங்காய் கொடுக்குற ரேட் எவ்வளவு தெரியுமா? 7 ரூபா 8 ரூபாய் தாண்டல. அவ்வளவுதான் கொள்முதல். அது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா 6 ரூபான்னு வரும், 5 ரூபான்னு வரும். கொஞ்சம் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்குங்கிற பட்சத்துல குறையும், டிமாண்ட் குறைஞ்சதுன்னா இங்க இன்னும் குறையும். இங்க ஒரு 7 ரூபா 8 ரூபாய்க்கு தேங்காவை விவசாயிகள்ட்ட இருந்து வாங்குறாங்க வியாபாரிகள். 7 ரூபா 8 ரூபா நீங்க வந்து மார்க்கெட்டுக்கு 15 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா கூட அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா மார்க்கெட்ல ஒரு தேங்காயோட ரேட் என்ன? அப்படியே எக்ஸீட் ஆகுது, எங்கேயோ போகுது. 45 ரூபாங்க. எங்க கேப் இருக்கு பாருங்க, எவ்வளவு கேப் இருக்கு பாருங்க. அப்ப இந்த கேப் எல்லாமே ஆல்ரெடி விவசாயிகளுக்கு இந்தியாவில பெரிய அளவுக்கு பிரஷர். வெளில இருந்து அதே பொருள் விவசாயிகள் வந்து விவசாய தொழிலை விட்டுட்டு போயிடலாமாங்கிற அளவுல யோசிச்சுட்டு இருக்கிற இடத்துல இப்ப நீ வந்து கோதுமையும் இந்த இதுல அந்த மக்காச்சோளம் இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். இந்த மக்காச்சோளத்துல இந்த மைதா இந்த மாதிரி எல்லாமே எடுக்கிறாங்க. சோ இது ஒரு பேசிக்கான விஷயங்கள். இந்த மாதிரி பேசிக்கான விவசாய பொருட்கள் வந்து நான் அங்க இருந்து இறக்குவேன். தக்காளி இதுல வந்து என்னன்னா மரபணு மாற்றப்பட்ட விஷயங்கள் தான். இந்த தக்காளி, இந்த அவங்களோட கான் வந்து மரபணு மாற்றப்பட்டது. இதெல்லாம் நீ இறக்கணும், இதுக்கு வந்து அனுமதி கொடுன்னு கேக்குறாங்க. மோடி வந்து அனுமதிக்க முடியாதுன்னு இருக்காரு. அதை நம்ம வாழ்த்தணும். யாரா இருந்தாலும் மோடியோட இந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து ஒரு சரியான ஒரு ஸ்டாண்ட்ஸ். நம்ம கண்ட்ரியோட பார்வையில இருந்து பார்த்து நம்ம நாட்டுக்கு இது உள்ள நீங்க அலோ பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்த விவசாயிகளும் பெரிய அளவு பாதிப்புகள் உள்ளாங்க. இப்ப பாதிப்பு லாபம்ன்ற தாண்டி இந்த விவசாயத்தையே விட்டுலாம், இதை பண்றது இந்த கிராப்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய விவசாய முறையே வேறங்க. அதனால மனிதர்களுக்கே பெரிய ஆபத்து தான். அவங்களோட விவசாய முறை எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவன் வந்து உறிஞ்சு எடுப்பான், இண்டஸ்ட்ரி பேஸ்டு. அவன் வந்து எல்லாமே மேனுவல்னே இல்ல, எல்லாமே மிஷின் தான். போயிட்டான். ஏன் நம்ம ஆளு இங்க இருக்கிற நெப்போலியன் கூட அமெரிக்கால போய் எத்தனை ஏக்கரை மேனேஜ் பண்றாரு? அங்க எல்லாம் பெரிய பெருசு இதுவா வச்சிருப்பாங்க, நம்ம ஊர் ஆள் மாதிரி இல்ல. ரீசன் என்ன, அங்க ஏழை விவசாயியோடைய மகன் அப்படின்னு சொல்லி அவங்க செய்தி போட்டா எத்தனை ஹெக்டேர்னு பாங்க. ஹெக்டேர்ல நிலம் வச்சிருப்பான். 1000 ஹெக்டேர் 500 ஹெக்டேருக்கு மேல வச்சிருப்பான். 1000 ஹெக்டேர் 500 ஹெக்டேர் வச்சிருக்கவன வந்துட்டு ஏழை விவசாயின்னு அவன் செய்தியில போடுவான், புவர் ஃபார்மர் அப்படின்னு. டேய், அவங்கள பொறுத்த வரைக்கும் எவனோ நிலம், இப்போ செவ்விந்தியர்களோட நிலம் போய் அழிச்சு அவங்க நிலமா மாத்தி திருடி வச்சிருக்கானுங்க. அப்ப அவன் அப்படிதான் இது பண்ணுவாங்க. பெரிய நிலப்பரப்பு அது, பெரிய நிலப்பரப்பு. நீங்க மேப்லயே பாத்தீங்கன்னா எத்தாதண்டி ஊர் அது. அவ்வளவு பெரிய ஊரை வந்து அவங்க உட்காந்து டேரா போட்டுக்கிட்டு திருடி தின்னுட்டு இருக்கானுங்க. சரி, ஓகே. அப்ப அங்க இருந்து எக்ஸஸா உற்பத்தி ஆகிற பொருட்களை கொண்டு வந்து இங்க அவன் டம்ப் பண்றான்னு வைங்களேன். உங்களுக்கே தெரியும், அவனோட மில்க் கன்சம்ஷனை விடவே அவன் மில்க் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகம். அவனுடைய டைரி இண்டஸ்ட்ரியில பால் பவுடரா இருக்கட்டும், பால் பேஸ்டு சீஸ், இதெல்லாம் பெரிய அளவு ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பீஃப் இண்டஸ்ட்ரியிலுமே அவன் வந்து அதிகம், ஓகேவா? ஸோ லெதர் இண்டஸ்ட்ரி, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்தியாவில டம்ப் பண்ணுங்கிறான், இந்தியன் மார்க்கெட்ல போடணுங்கிறான். இப்போ இது வந்து இந்தியன் ஈகோசிஸ்டம், இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பெரிய அளவுக்கு கேள்விக்குறி ஆக்கிடும். வெளிப்படையா சொன்னா உற்பத்தியாளர்கள், இந்திய உற்பத்தியாளர்களுக்கு இது பெரிய அடியா இருக்கும். கதை முடிஞ்சிடும். அப்ப இந்தியா வந்து வழியே இல்லை, இது நம்மள முடிச்சு விடுற சோழி, இதுக்கு நம்ம ஒத்துக்க முடியாது. நீ என்ன போட்டு டார்ச்சர் பண்ணி ப்ரெஷர் பண்ணினாலும் பரவாயில்ல, நாங்க இதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாண்டை மோடி அவர்கள் எடுத்திருக்கிறார். இதுல இன்னும் ஒரு ஒரு விஷயம்னா, இந்த ஸ்டாண்டை காங்கிரஸாலையும் மறுக்க முடியாது, கம்யூனிஸ்டாலையும் மறுக்க முடியாது. இப்ப ஆக்சுவலா பிஜேபி என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கோ அந்த ஸ்டாண்ட்ஸுக்கு சப்போர்ட்டிவ் ஸ்டாண்ட்ஸ் தான் வந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாமே எடுக்கிறாங்க. நாட்டுக்கு நல்லது இல்ல, இது என்ன சொல்ல முடியும்? இப்ப இதுக்கு வந்து இவர் செய்யறது தப்புலாம் சொல்ல முடியாது, அரசியல் பண்ண முடியாது. காங்கிரஸ் ஒரு படி மேல போய் இன்னும் கூட கொஞ்சம் காட்டமா பேசிருக்கலாம், ரோஷமா பேசிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்களே ஒழிய, இந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து நீங்க செஞ்சது தப்பு, அமெரிக்காவை நம்ம பகைக்க கூடாதுன்னு யாருமே சொல்லல. இதைத்தான் ரொம்ப வருஷமா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அமெரிக்கா நம்மை சுரண்டுகிறது, அமெரிக்காவை நாம் எதிர்க்க வேண்டும். நீங்க எதிர்க்கலைனாலும் எதிர்க்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வரும்னு நீங்க உங்களுக்கு சந்தேகம்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்க நம்ம வீடியோஸை. நான் அப்பவே சொல்லியிருப்போம். இல்ல எவ்வளவு குணினாலும் விடாம திருப்பி குட்டிக்கிட்டே இருக்கிறது அவங்களோட. இதுல இன்னொன்னு என்னன்னா, மெடிக்கல் இதுலயும் வந்துட்டு அமெரிக்கா வந்து பெரிய அழுத்தத்தை இந்தியாவுக்கு கொடுத்துருக்கு. எந்த விஷயத்துல? ஜென்ரிக் மெடிசன் இந்தியாவில பெரிய அளவு ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஓப்பன் பேட்டர்ன் வச்சிருப்பாங்க சில மருந்துகளுக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில நீங்க உற்பத்தி பண்ணிக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போலியோ தடுப்பூசி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்களுக்குலாம் நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம். அது யார் வேணாலும் உற்பத்தி பண்ணலாம். அதுக்கான ப்ராப்பரான மெடிக்கல் இது இருந்தா போதும்.
அந்த பேட்டர்ன் வந்து யாரும் கோர முடியாது. அந்த மாதிரி ஓப்பன் பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய மெடிக்கல் பேஸ்டு விஷயங்களுக்கு இருக்கும். அப்ப அந்த மாதிரியான மாத்திரை மருந்துகளை எல்லாம் வந்து இந்தியா வந்து பெரிய அளவு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. அதான் ஜென்ரிக் மெடிசன். நீங்க வந்து நமக்கே தெரியும் ஜென்ரிக் மெடிசனல் ஷாப்ஸ் வந்து இந்தியாவில் நிறைய இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு லிஸ்ட் ஆஃப் பிரிஸ்கிரிப்ஷனை எடுத்துக்கிட்டு ஒரு டாக்டர் கொடுக்குற மருந்து எடுத்துட்டு நீங்க கொண்டு போய் அந்த ஜென்ரிக் மெடிசனல் ஷாப்ல கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய வேற மருந்துகளை கொடுப்பாங்க. அது விலை ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்டர் எழுதி கொடுக்குற மருந்து 200 ரூபா, ஒரு 2-3 மாத்திரை இருக்கும், ஒரு ஸ்ட்ரிப் 200 ரூபா அப்படின்னா, இந்த ஜென்ரிக் மெடிசன்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா அதே மூலக்கூறு அதே மாத்திரை, ஆனா ஜென்ரிக்கா கம்பெனியா இருக்காது, ஜென்ரிக்கா தயாரிக்கிறதா இருக்கும். அது வந்து அதெல்லாம் ஒரே எஃபெக்ட் ஒரே தான். ஆனா அதோடைய விலை என்னன்னு பாத்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா இருக்கும். 200 ரூபா எங்க இருக்கு, 30 ரூபா எங்க இருக்கு. நம்மளுக்கு அது நன்மை தான், அது பெரிய அளவுக்கு நன்மை. ஆனா இது எல்லா மருந்துகளுக்கும் கிடைக்காது. ஒரு சில பேசிக்கான வந்து காய்ச்சல் மாத்திரைகள், தலைவலி மாத்திரை, தூக்க மாத்திரைகள், இந்த மாதிரியான பேசிக்கான சில மெடிசன்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் டேப்லெட்ஸ், இந்த மாதிரியான டேப்லெட் எல்லாம் வந்து பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கான். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்தா சாவறதுதான் ஒரே ஆப்ஷன்ங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு அதான் இருக்கு. ஐ மீன் லைக் பெரிய அளவுக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, பெரிய எக்ஸ்பென்சிவா இருக்கு. அப்ப இந்த மாதிரியான ஜென்ரிக் மெடிசன்ஸை வந்து நீ ஸ்டாப் பண்ணுங்குது அமெரிக்கா, உற்பத்தி பண்ணக்கூடாதுங்குது. நீ யாரா இதெல்லாம் சொல்றதுன்னு கேக்குது, வாய வருது. அப்படி என்ன பிரச்சனை? நான் தான் சொல்லுவேன், என்னோட கம்பெனிஸ் மூலமே உன் ஊர்ல எத்தனை பேர் பிழைக்கிறான் தெரியுமா? இதுதான் இப்ப பிரச்சனை. இதுதான் நான் சொல்றேன், இந்த தற்சார்பு பொருளாதாரம் ஏன் இவ்வளவு முக்கியம்னு நம்ம தலவாட அடிச்சுக்கிறோம்னா, தற்சார்பு பொருளாதாரம் இல்லைன்னா கண்ட நாய் வந்து பஞ்சாயத்து பண்ணும். ஏற்கனவே அந்த மூட்ல தான் இருக்குது. அப்ப தற்சார்பு பொருளாதாரத்தை இந்தியா விட்டுட்டு ரொம்ப தூரம் வந்துட்டு இருக்கோம். நீங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா கிட்ட இருக்க இந்த தற்சார்பு பொருளாதாரத்தையும் இன்னைக்கு இந்தியா கிட்ட இருக்க தற்சார்பு பொருளாதாரத்தை வச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ்ல வந்து நிக்கிறோம். நம்மளால எதையுமே உற்பத்தி பண்ண முடியாத ஒரு சூழல் வந்து நிக்கிறோம். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க வீட்டை சுத்தி பாருங்கள், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பாருங்கள், எத்தனை பொருட்கள் இந்தியாவில் உற்பத்தி ஆகிறது. இல்ல இந்த மேக் இன் இந்தியா திட்டம் அதெல்லாம் இதான் சொன்னாலும், பட் ஆஸ் அ ஹோல் ஒரு பாலிசியில நீங்க சொல்றது தற்சார்புக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத பாதையில நம்ம டிவியேட் ஆகி வந்துட்டோம். ரெண்டாவது, சர்வீஸ் பேஸ்டு எம்ப்ளாய்மெண்ட்ஸை வந்து, அதாவது சேவை சார்ந்த தொழில்களை வந்து அதிகப்படுத்தி வச்சுட்டோம் நம்ம இந்தியால. சரி, இன்னைக்கு இந்தியாவினாவே நீங்க வெள்ளக்காரங்கிட்டையும் வெளிநாட்டிலையும் போயிட்டு இந்தியர்கள்னாவே அவன் கால் சென்டர்ல வேலை செய்யறவன், வந்து போன் பண்ணி ஸ்கேம் பண்றவன் இருக்கா இல்லையா? இந்த அவமானம்லாம் நீங்க இந்தியர்கள் வெளிநாட்டு நண்பர்கள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா, எனக்குலாம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டீரியோடைப்ஸ் என்ன அப்படின்னு. அவங்களோட ஸ்டீரியோடைப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க விளையாட்டுக்கும் கூட நம்ம ஸ்கேம் பண்றவங்கம்பாங்க, நம்ம வந்து பணத்தை திருடுறவங்கம்பாங்க, குப்பை போடுறவங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா அவங்களுடைய பார்வைக்கு இந்தியர்கள். இதுதான் உண்மை. இது வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு தெரியும். இங்க இருந்துகிட்டு இந்த அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு குரூப் ஆலையும் இவங்களுக்கு மட்டும் இது புரியாது. ஏன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எப்பவுமே பார்ப்பாங்க. நம்ம என்ன சொல்றேன்னா, உழைக்கக்கூடிய இந்தியர்களுக்கு வெளிநாடுகளில் இது ஒரு கெட்ட பேர் என்பது உருவாயிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அதிகமான கால் சென்டர்ஸ் எல்லாமே அமெரிக்க நிறுவனங்களுக்கு தான் நம்ம வேலை பார்த்துட்டு இருப்போம். உலக நிறுவனங்களுக்கு, ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு நம்ம இங்க போன் கால் பண்ணி பேசிட்டு இருப்போம். ஏன்னா கம்மி செலவுல நம்ம அந்த வேலை எல்லாம் பண்ணி தருவோம். அதனால கால் சென்டர்ஸ் அந்த மாதிரி ஏன் கிராபிக்ஸே இங்க தான் கம்மி செலவுல பண்றோம். ஒண்ணு, நம்ம நல்லா இங்கிலீஷ் பேசுறோம் ஓரளவுக்கு, நம்ம ஆளுகளுக்கு இங்கிலீஷ் அசன்ட்ல பேசுறான்னா அழகா பேசிடுவாங்க. அப்ப ஆங்கில புலமே கொஞ்சம் அதிகம், மற்ற நாடுகளை விட சீன இதெல்லாம் விட நம்ம கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப ஆங்கிலத்துல ஈஸியா பேசுறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த சேவை சார்ந்த இதுல மணிக்கணக்கா உட்காந்து வேலை செய்யறதுக்கு, ரொம்ப குறைந்த ஊழியத்துக்கு வேலை செய்யறதுக்கு வெறும் 10,000 15,000த்துக்குமே வந்து காலையில இருந்து உங்களுக்கு தெரியும் 10,000 15,000 தான் கால் சென்டர்ல எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா எத்தனை மணிக்கு வேலை? காலையில 8க்கு ஆரம்பிப்பாங்க, நைட்டு வரைக்கும் போய்கிட்டே 8 மணி வரைக்கும் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. போன் கால், எத்தனை போன் கால். கிரேவியார்ட் ஷிஃப்ட்லாம் இருக்கு, ஈவினிங் ஆரம்பிச்சு காலைல வரைக்கும் போகும். அப்ப ஒவ்வொரு அப்ப இத்தனையும் யாரை நம்பி இருக்கு? அமெரிக்காவை நம்பி இருக்கு. ஏங்க இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க யூடியூப் யாரை நம்பி இருக்கு? என்னங்க கடைசியில இங்க வரீங்க? நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த பிரச்சனைனால நம்ம எல்லாருக்குமே பாதிப்பு இருக்கு. நான் ஏன் நான் சொல்றேன்னா, உங்களுக்கு இருக்குங்க, அதுவும் டாக்ஸ்க்கு இருக்கு. ஏன் நான் சொல்றேன் என்னன்னா, இப்ப யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல 1.5 வருஷத்துக்கு முன்னாடியோ வரி கட்டுறதுக்கு பத்தி ஒரு பாலிசி வந்திருக்கும். அதுல வந்து நீங்க நம்ம டாக்ஸ் இதுக்கு இந்தியாவுக்கு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க, அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கன்னு இருக்கும். அந்த இந்தியன் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 15% டாக்ஸேஷன் இருக்கும். கரெக்டா? ஏன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் ஒப்பந்தத்தில் இருந்தது. யூடியூப் கூட இல்ல, இந்த மாதிரியான டிஜிட்டல் பேஸ்டான விஷயங்களுக்கு, டிரான்சாக்ஷன்ஸ்க்கு, இதுக்கெல்லாம் வந்து வரி வந்து இந்தியாவுக்கு கம்மி, அமெரிக்கால டாக்ஸ் கம்மி. இப்ப ட்ரம்போட இந்த பாலிசியில அது அடி வாங்கும். அடுத்த வருஷம் நம்ம டாக்ஸேஷன் வந்து 30% ஏறும். இப்போ 15% இருக்கு. ஸோ டபுள் த அமௌண்ட் டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கோடிகளை நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே,
இல்ல சொல்றதுக்கு நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கு. கோடிகளில் புரளும் வரும். இப்ப நீங்க வந்து 1 கோடி ரூபா வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு குறைஞ்சபட்சம் 15 லட்சம் ரூபா வந்து டாக்ஸேஷன் அமெரிக்காவுக்கு கட்டிட்டு இருக்கீங்க. 15 lakhs நீங்க டாக்ஸேஷன் கட்டிட்டு இருக்கீங்க இப்ப. ஆனா இந்த பாலிசி சேஞ்ச் இப்ப வந்ததுனால அடுத்த வருடம் நீங்க கட்ட வேண்டியது 30 லட்சமாக இருக்கும். ஓ மை காட், 15 lakhs. ஆமா, ஒரு 15 லட்சம் ரூபா உங்களுக்கு நட்டம். இப்போ 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஹை மிஸ்டர் அது அவங்களுக்கு அப்ப அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் கூட அது பெரிய அடியா இருக்காதீங்க. இந்த மாதிரி சிறு குறு யூடியூபருக்கு தான் பெரிய அடியா இருக்கும். சிறு குறு யூடியூபர்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த யூடியூபர்களுக்குமே பெரிய ஆப்பு இதன் மூலமாக இருக்கும். இப்ப இதுக்கு நான் ரிட்டாலியேட் பண்றேங்கிற பேர்ல இந்தியா வந்து ஒன்ன நான் அடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். என்ன நானே டிக்டாக்க பேன் பண்ண மாதிரி யூடியூப் கூகுள் இந்த மாதிரி. எனக்கு இப்ப சீனால இருந்த பாட்டை வெட்டுப்பா இவரே ஐடியா கொடுக்குறாரு. சீனால கூகுள் கிடையாது தெரியுமில்ல, ஏன் வச்சிருக்கான் அவன் இந்த மாதிரி நொன்னாட்டையும் முடிச்சவங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் லாக் பண்ணி வச்சிருக்கான். இப்ப இந்தியா சீனாவோட கை குக்குது, ரஷ்யாவோட கை குக்குது, அடிச்சானா என்ன ஆகும்? ஸோ இது ஓப்பனா சொல்றேன், இதுல பாதிப்பு எல்லாருக்குமே இருக்கு. இப்ப யூடியூப் பேஸ்டா வாழ்றவங்களா இருக்கட்டும், கூகுள் பேஸ்டா, இதுல யூடியூப் மட்டுமே இது இல்லை, அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய பல ஊடகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கட்டும், இல்லை வந்துட்டு கூகுள் ஆட்ஸ், யூடியூப்புமே கூகுள் ஆட் மூலியமா தான் நமக்கு இது ரெவன்யூ. இந்த கூகுள் ஆட் வெப்சைட் டெவலப்பர்ஸ் இவங்கெல்லாம் வந்து கூகுள் மூலியமா வருமானத்தை சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே அடி விழுகும். இப்ப இந்த டாக்ஸேஷன் பாலிசியில அதிகரிக்கும், வரி அதிகரிக்கும், அதுக்கு அடுத்து கண்டிப்பா இது எதிரொலிக்கும், கண்டிப்பா எதிரொலிக்கும். இப்ப அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த சண்டையை வந்து ட்ரம்ப் கொஞ்சம் மூடிக்கிட்டு விட்டுட்டு போயிட்டாப்ல அப்படின்னா எல்லாருக்குமே கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்கும். ஆனா அப்படி போற மாதிரி தெரியல. இன்னும் இது பெருசாகுமா? இப்ப நம்ம இந்த ஷூட் பண்ணிட்டு இருக்கிற நாள் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கலாம் இந்த 2-3 நாள்ல வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது தெரியல பாரி. அதனால நம்ம ஏதோ கொஞ்சம் என்ன இல்ல நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்கா தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இது வந்து நிற்க போவதாக தெரியவில்லை. அடுத்த பரிணாமத்தை வந்து அடையும். அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு போட்டு நெருக்கடி கொடுக்கறத வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்தியாவும் வந்து வேற வழி இல்லை, இதை அக்செப்ட் பண்ண முடியாது. இதை அக்செப்ட் பண்ணோம்னா நாட்டை அடமானம் வைப்பதற்கு சமம். இல்ல அங்க எதுவும் பேக்லாஷ் வரலையா பாரி? அவங்க கண்ட்ரில இருந்து ஏன் இந்தியா கூட போய் நீங்க வந்து பீஃப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி பேக்லாஷ் இல்ல வரல. அதுதான் இங்க பிரச்சனை. அதை ரசிக்கிறாங்க அவங்க. அதாவது என்னன்னா, நிறுவனங்களுக்கு அது பிரச்சனை, தொழில் பண்றவங்களுக்கு, நிறுவன முதலாளிகளுக்கு அது பிரச்சனை. அவங்க சைட்ல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுங்க, ஏன்னா நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அங்க போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு. ஆனா மக்கள் தரப்புல இருந்து வந்து இதுக்கு பெரிய பேக்லாஷ் வந்த மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் அவங்க, நான் தான் சொல்றேன் இல்லைங்க, ஒரு வெறுப்புணர்வு என்பது உருவாகி கொண்டு இருக்கிறது. அந்த ஒயிட் சூப்பர் மேசி சொல்லுவாங்க, அது வந்து கொஞ்சம் அதிகரிச்சுட்டே போகுது நாளுக்கு நாள். அதுல இன்னொன்னு என்னன்னா, ட்ரம்ப் அவருடைய இன்றைய சூழல்ல உங்களுக்கே தெரியும், இந்த போர்கள் இருக்குட்டு, இதுல வந்து இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் போர் வந்து உலக அளவுலேயே பெரிய அளவு எதிர்ப்பை வந்து அமெரிக்கா சம்பாரிச்சிருச்சு. சரி, உலக அளவுலேயே பெரிய அளவு எதிர்ப்பை சம்பாரிச்சிருச்சு. இன்னைக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்ட்ரோல்ல உலகம் இல்லை. எப்படியாவது வந்து போட்டு எதிராக எல்லாரும் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதை முழுமை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா இந்தியாவை வந்து கார்னர் பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னொன்று என்னன்னா, அமெரிக்கா இன்னொரு சினிஸ்டர் பிளான் அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு. அது இந்தியாவுடைய திங்க் டேங்க்ஸுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய உளவுத்துறை கூட்டங்களுக்கும் இது தெரியும். என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய ஈஸ்ட்ல ஒரு கிறிஸ்தவ நாடை உருவாக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் அமெரிக்கா பேக்கப் பண்ணிட்டு இருக்கு. நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, நம்ம நார்த் ஈஸ்ட்ல ஒரு கிறிஸ்தவ நாடு அமெரிக்காவுடைய அடிமை நாடாக இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்கும் விதமாக ஒரு நாடு உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது வந்து அவங்களுக்கு தெரியும். இதுக்கு அமெரிக்கா பேக்கப் பண்றது, அதுக்குள்ள அங்க பிரச்சனை இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், இந்த மணிப்பூர் கலவரம், இதுக்கு பின்னாடிலாம் இது ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கு அங்க. அது இந்திய உளவுத்துறைக்கு நல்லாவே தெரியும். அமெரிக்கா வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன வேணா பண்ணுவோம். அமெரிக்கா கையை மீறி நம்ம போகும்போது அந்த வேலையெல்லாம் அவன் பண்ணுவான், அதை ஆக்டிவேட் பண்ணுவான். அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அந்த த்ரெட் என்பது இருக்கு. அந்த த்ரெட்டை சமாளிக்கிறதுக்கு தான் இப்ப இந்தியா வந்து என்ன பண்ணுது, அந்த பிரிக் கூட்டமைப்புக்குள்ள தன்னை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பொசிஷன் பண்ணுது. முன்னாடியும் அது முக்கியமான ஒரு பிளேயரா இருந்தாலும் இந்தியா வந்து கொஞ்சம் அமெரிக்காவை பகச்சிக்க வேண்டாம், அமெரிக்காவோட சண்டை போட்டு இருந்தோம்னா, நம்மளுடைய குறிப்பா ஐடி செக்டருங்க, அது பேசிக்கா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான உற்பத்தி சார்ந்த எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டான உற்பத்தி சார்ந்த பொருளாதாரங்கள் எல்லாமே பெரிய அளவு அடி வாங்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே டெக்ஸ்டைல்ஸும் பெரிய அடி, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். டெக்ஸ்டைல்ஸுக்கும் பெரிய அடி. காரணம் என்னன்னா, நம்ம ஊர்ல இருந்து போற துணிகள் வந்து அமெரிக்கால நிறைய பிரைஸுக்கு அங்க போயிட்டு இருக்கு. இப்ப இந்த டாக்ஸேஷன் அதிகம் பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்கு அதிகம் பண்ணிட்டாங்கன்னா, பங்களாதேஷோட நமக்கு இப்ப அதிகம் டாக்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு பாகிஸ்தானோட நமக்கு இப்ப டாக்ஸ் அதிகம்.
இப்ப பாகிஸ்தான்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் போயிட்டு தான் இருக்கு. துணிகள் நீங்க பாத்திருப்பீங்க, நீங்க இந்த சினிமா படங்கள்லாம் பாத்திருப்பீங்க, பாகிஸ்தான்ல வந்து இண்டஸ்ட்ரின்னு காப்சாவே துணியை தான் காய்ப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஓகே. மார்வல் இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா துணி தச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி சீன்லாம் வந்திருக்கும் இந்த படங்கள் எல்லாம். சோ அது ஒரு பெரிய மார்க்கெட். அங்க பெண்கள் அதிகமா வந்து துணி தைக்கிறதுக்கு அங்க அலோவ் பண்றாங்க, அதுக்கு தான் இங்க அலோவ் பண்றாங்க பெண்கள், வேற எதுக்கும் இல்ல. சோ அப்ப என்ன, பெண்கள் வந்து எல்லாரும் துணி தைக்கிற தொழில ஈடுபடுறாங்க. பங்களாதேஷ் பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய நாடு. துணி எக்ஸ்போர்ட்ல வந்து இதுங்களை அதிகம். பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் வந்து கொஞ்சம் அதிகம், இந்தியா அளவுக்கு அதிகம் இல்ல. பட் ஏன்னா இந்தியா பேசிக்கலி நம்ம ரொம்ப பெரிய நாடு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, பாகிஸ்தானுக்கும் டாக்ஸ் கம்மி, பங்களாதேஷ்க்கும் டாக்ஸ் கம்மி, இந்தியாவுக்கு டாக்ஸ் அதிகம். அப்ப இந்தியன் காம்படிட்டர்ஸ்னால எப்படி ஆர்டர்ஸ் இது பண்ண முடியும்? அப்ப நம்மளோட துணி விலை ஏறிடும்ல. சோ நம்ம துணி விலை ஏறிடுச்சுன்னா எல்லாமே ஆர்டர்ஸ் எல்லாமே பங்களாதேஷ்க்கும் பாகிஸ்தானுக்கும் மதிக்க மாட்டான் நம்ம துணியை. சோ இப்ப இது ஒரு பெரிய அடி, குறிப்பா திருப்பூருக்கு பெரிய ஒரு அடி. ஆனா ஏதோ ஒரு விதத்துல நல்லதுதான், நமக்கு தமிழ் தேசியத்துக்கு நல்லதுதான். புரியுது. ஏன்னா நீ வந்து இப்போ லாபத்துக்காக நீ வந்து வடக்கனை கொண்டு வந்து உள்ள விட்டுட்டு இருந்த, இப்ப அவனை வந்து வடக்கனை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இப்ப அவன் வந்து இது ஓட்டுரிமை கொடுத்துட்டு இருக்கான். இதனால நாளைக்கு தமிழ் இனத்துக்கே ஒரு பெரிய ஆபத்து. ஆனா இப்ப என்ன ஆகும், திருப்பூர் இண்டஸ்ட்ரி அடி வாங்கிடுச்சு அப்படின்னா வடக்கனுக்கு வேலை இருக்காதீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வடக்கன் வந்து எங்க பங்களாதேஷ்ல இருந்து உள்ள வந்தவன் பங்களாதேஷ்க்கே கிளம்பி போக வேண்டியதான். ஆனா இப்ப வந்து ஐடி பத்தி நீங்க சொல்ற போது ஏற்கனவே ரிசெஷன் போயிட்டு இருக்கு பாரு. சமீபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா 10,000. இதுதான் காரணங்க, ரிசெஷன் வரதுக்கு காரணம் ட்ரம்ப் தான். ட்ரம்ப் இன்னும் அடிவாளத்துக்கு போயிரும்ல. ஆமா, இப்ப ஏஐ எல்லாம் வேற வந்துட்டு இருக்கு, அதுலயே பாதி பேரோட ஜாப்ஸ் வந்து கேள்விக்குறி ஆயிட்டு இருக்கு. இப்ப இன்னும் வந்து நெருக்கடியை கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஐடி செக்டார் பெரிய அளவுக்கு அடி வாங்கும். ப்ரொடக்ஷன் செக்டார்ல அமெரிக்காவை பேஸ் பண்ணி இருந்த எல்லா பொருட்களுக்குமே அடி என்பது அதிகம். ஸோ இது ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இந்தியா வந்து ஆன்டி அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்குள்ள வந்துட்டதாக நான் உணர்கிறேன். ஒரு விதத்துல நல்லது. புட்டின் நம்ம ஊருக்கு வராருன்னு சொல்றாங்களே. புட்டின் வந்து முன்னாடி இருந்தே ரஷ்யாவுக்கும் பிளான் பண்ணிருப்பாங்க, வந்து ரொம்ப ஸ்ட்ராங் தான். பட் இன்றைய சூழல்ல புட்டின் வர்றது அமெரிக்காவுக்கு இன்னும் ஒரு எரிச்சல் அப்படி போயிட்டு பக்கத்துல போயிட்டு மூக்குல சொரிஞ்சிட்டு வர, அப்படியே ஜி ஜின்பிங்கையும் கூட்டு விட்டா நல்லா இருக்கும். மூக்குல சொரியிற கணக்கு தான். அது போக பிரேசிலும் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்ஸுக்குள்ள இருக்கு. பிரேசிலுக்கும் பெரிய அளவுக்கு பொருளாதார தடைகளை இப்ப அமெரிக்கா போட்டிருக்கு. பக்கத்துல இருக்காங்க அவங்க. அப்ப பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து ஸ்ட்ராங் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுல இந்தியா வந்து ஒரு மேஜர் பிளேயரா உள்ள உட்கார்றாரு. இந்திய நாடு வந்து பிரிக்ங்கிறது கூட்டமைப்பு. அப்ப ரஷ்யா இவங்க, சீனா இவங்க எல்லாம், இப்ப சீனா அண்ட் இந்தியா ரிலேஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். நமக்குள்ள பிரச்சனை இருக்கு, இருந்தாலும் சீனா அண்ட் இந்தியன் ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். நீங்க கவனிச்சீங்கன்னா சீனா அறிக்கையே விட்டுருக்கு இந்த இஷ்யூக்கு, இந்தியாவுடைய இறையாண்மையை வந்து இப்படி விலை பேசக்கூடாது. நைஸ், பரவாயில்லையே, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஓரளவுக்கு சீனா அப்பப்ப ஒரு கொஞ்சம் நியூட்ரலான ஸ்டாண்ட்ஸ்ல தான் எடுப்பாங்க. ஏன்னா எல்லாமே நாடுகள் தாங்க. இங்க வந்து சில்லற பயலா சின்ன பயலா யாரு நடந்துக்கிறாங்கன்னா ட்ரம்ப் தான். இல்ல நான் அதான் கேட்க வரேன். பிக் கண்ட்ரிஸ், நீங்க இப்போதைக்கு நம்ம நிறைய விஷயத்துல சூப்பர் பவரா இருக்க சைனா, நம்ம இக்னோர் பண்ண முடியாத பிக் கண்ட்ரி ரஷ்யா, பிக் கண்ட்ரி. இப்போ நீ எல்லாரையும் பகைச்சிட்ட அப்படின்னா உனக்கு ஆலை தான் யாரு? நீ ஏன் அதை அப்படி பண்ணுது அமெரிக்கா? இப்ப அதுதான் இங்க பிரச்சனை. இப்ப அமெரிக்கா மேல ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கும் வெறுப்பு இருக்கு. இப்ப ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் பிரிக்ஸ்க்கு சப்போர்ட்டாக தான் மாறுவாங்க. அப்ப ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு இருக்கிற பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நேச்சுரல் ரிசோர்சஸ் அவங்க கிட்ட அதிகம், அவங்க கிட்ட அப்புறம் இது அதிகம். இப்ப அந்த பிளஸ் பாயிண்ட் எல்லாம் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் கிடைச்சது அப்படின்னா இவங்களுடைய சூப்பர்மெசி இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். அமெரிக்காவுக்கு இன்னும் ஒரு கேள்விக்குறியாகும். அப்ப அமெரிக்கா ஆட்டோமேட்டிக்கா என்ன எதை நோக்கி நகருவான்னு நீங்க நினைக்கிறீங்க? அடுத்து போரா. அப்ப எப்படி திரும்ப உலகத்தை அவன் கொண்டு வருது? அவன் திரும்ப அவன் கிட்ட இருக்க ஒரே ஆப்ஷன் இன்னைக்கு அவன் கிட்ட இருக்க ஒரு பெரிய பலம் என்ன தெரியுமா? பொருளாதாரம் கூட கிடையாது. அவங்க கிட்ட பெரிய பலமே ராணுவம் தான். ஒட்டுமொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட ராணுவம் இருக்கு. இல்ல அந்த ஒரு எட்ஜ்ல மட்டும்தான் சைனாவை மிஞ்சி இருக்காங்கல்ல. ஆமா, சைனா மிஞ்சி இருக்கான். அதுவும் கால ஓட்டத்துல டெக்னாலஜி பேஸ்டா இந்த இது மாறும்பொழுது சீனா மேபி அவங்கள ஓவர்டேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் நாட் எட். இன்னும் இல்ல, வாய்ப்புகள் அதிகம். இப்ப ரஷ்யா கிட்ட அமெரிக்காவோட ஜெயிக்கிற அளவுக்கு சண்டை போடுற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு டஃப் கொடுக்குற இடத்துல தான் ரஷ்யா இருக்கு இன்னைக்கும். ராணுவ பலத்துல ரஷ்யாவோட பலமும் ரொம்ப ஸ்ட்ராங்கானது தான். ஆனா இது திரும்ப ஒரு உலக போர் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல தான் அமெரிக்காவுக்கு சொல்யூஷனே இருக்குது. அப்ப போரை விரும்புகிறார்கள் இவர்கள். இப்ப வாட்டு பொருளாதாரம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வாண்டடா வந்து லாக் பண்ணி வாண்டடா வந்து பொருளாதார ஓப்பனா சொன்னா இது பொருளாதார தடை போராட்டங்களே அறிவிச்சிட்டாங்க. சில நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிராக போராட்டமே பொருளாதார தடை போடுகிறதுன்னு சொல்லி. இது டாரிஃபை உயர்த்துற ஒரு சில விஷயங்கள் தான். ஆனா இது கிட்டத்தட்ட பொருளாதார தடை தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். நம்ம இதனாலதான் தமிழ் தேசியவாதிகள் பல முறை சொன்னது என்னன்னா, தற்சார்பு பொருளாதாரத்துல இருந்திருந்தோம் அப்படின்னா நமக்கு இது பாதிப்பே இல்லை அப்படின்ட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா இப்ப இது பாதிப்பு.
இப்போ அது நமக்கு பாதிப்பு. ஆனாலும் இந்த பாதிப்புல இருந்து நம்ம அவங்க காலில் விழுந்துடக்கூடாது. அதுல மோடி அவர்கள் ஓரளவுக்கு இப்போ வரைக்கும் சரியாக நடந்து கொள்கிறாருங்கிறது தான் என்னோட பார்வை. சரி, இப்போ ஒருத்தங்களை வந்து பகைக்கலாம், ஒருத்தங்களை ஒரு கார்னர் வரைக்கும் புஷ் பண்ணலாம். அது ஏன் புஷ் பண்றேன்னா, அது ஒரு பார்கெயின் பண்ணி அவங்க கிட்ட இருந்து சில விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றதுனால ஒரு கேம் ஒன்று விளையாடுவாங்க நிறைய பேர். அப்படி இருக்க பட்சத்துல இப்போ இந்தியாவை முழுசா பகைச்சாலும் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு நஷ்டம் தானே பாரு. அதனால அதை பார்த்து தானே விளையாடுவாங்கன்ற நான். அவங்க இப்ப மிரட்டுறாங்கங்க. இப்போ முழுசாலாம் பகைக்க மாட்டாங்க, இறங்கி தான் வரணும். ஏன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஏத்திட்டீங்கன்னா அவங்களோட கம்பெனிஸ் வந்து இப்போ எப்படி ஆப்பிள் போய் காலில் விழுந்து முறை கேட்டு கோல்டன் ஆப்பிள் கொடுத்து ஏதோ பண்ணாங்களோ, அதே போல எல்லா கம்பெனிக்காரனும் போயிட்டு தனித்தனியா பார்த்துட்டு இதனால எங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு, எங்களோட நிறுவனங்கள் எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இப்ப இந்தியா விரும்பல. நீங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு டெஸ்லாவே எடுத்துக்கோங்களேன். டெஸ்லா கார்ஸ் வந்து இப்ப அந்த அதுல என்னமோ டைப் சியோ டைப் 3 அந்த 3வது வகை வேரியன்ட் மட்டும் தான் இந்தியாவுக்குள்ள லான்ச் பண்றாங்க. அதோடைய காசு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 35 லட்ச ரூபா தான். ஆனா காசுக்கு டாக்ஸ் வந்து அமெரிக்கால இப்ப நீங்க வாங்கணும் அப்படின்னா அது நீங்க 35 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, அது இந்தியாவுக்குள்ள வரும் பொழுது நம்ம டாக்ஸ் பல மடங்கு போட்டு என்ன பண்றோம், 75 லட்சம் இல்லாம அதை வாங்க முடியாது இங்க இந்தியால அதே காரு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, அங்கனாச்சும் அது ஆட்டோமேட்டிக்கா ஓடும், ஆட்டோமேட்டிக்கா ரோட்ல போவோம், அந்த ஆப்ஷன்லாம் இல்ல, நம்ம ஓட்டவும் முடியாது, அந்த ஆப்ஷன் எடுத்துடுறாங்க. அதனால இந்த மாட்டை டிடெக்ட் பண்ண முடியாது, நாயை டிடெக்ட் பண்ண முடியாது, நம்ம ஊர் குடிகாரர்கள் எல்லாம் டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்துட்டு நம்ம கொடுக்குறாங்க. அப்ப ஒரு டவுன்கிரேடட் வெர்ஷனை நம்ம 70 லட்சம் 75 லட்சம் கொடுத்து வாங்கணும் இந்தியால. ஆனா பிறகு முட்டாளுங்க வாங்குங்க முட்டாளுங்க, அதுக்கு முட்டாளுங்க வேற என்ன பண்ண முடியும், அந்த முட்டாளுங்க அதை வாங்குங்க. ஸோ டாக்ஸ் விஷயத்துல இந்தியாவை பத்தி நம்ம வந்து பெருசா பெருமையெல்லாம் சொல்றது ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம உள்ளூரை சுரண்டக்கூடிய தன்மை தான் இந்தியாவுக்குள்ள இருக்கு. அதை நம்ம யாருமே பிஜேபி கவர்மெண்டா இருக்கட்டும், காங்கிரஸ் கவர்மெண்டா இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் வரி சுமையை வந்து அதிகரிச்சு தான் வச்சிருக்காங்க. ஓப்பனா சொன்னா சில பொருளாதார நிபுணர்கள் வந்து டாக்ஸ் டெரரிஸ்ட் கண்ட்ரின்னு கூட இந்தியாவை சொல்றாங்க. அப்படியே டேர்ம் பண்றாங்க. ஏன்னா ஏங்க 10% டாக்ஸ் 20% டாக்ஸ்ங்கிறது எப்படி இருக்கு, 150% டாக்ஸ் 120% டாக்ஸ்ங்கிறது எப்படி இருக்கு? அப்ப அமெரிக்காவே பரவாயில்லன்னு தோணுது நம்ம மேல போட டாக்ஸ். இப்ப நம்ம உள்ளூர் டாக்ஸை போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுல நம்ம அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஜிஎஸ்டினால நமக்கு நம்ம உள்ளூர் இப்ப நீங்க உற்பத்தியை வந்து உற்பத்தியை பாதிச்சிச்சுன்னு சொல்றோம்ல, அதை பாதிக்கிறதுக்கு யார் காரணமா இருந்தா? டாக்ஸேஷன். ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொண்டு வந்தீங்க, உள்ளூர் உற்பத்தி எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டீங்களே. கோயம்புத்தூர்ல எவ்வளவு நிறுவனங்கள் இருந்துச்சு தெரியுமா? நிறைய எத்தனை நிறுவனங்கள் மூடிட்டு போயிட்டாங்க தெரியுமா ஜிஎஸ்டி நீங்க கொண்டு வந்ததுல? இதுதான் இங்க நடக்கும். அப்ப உள்ளூர் உற்பத்திக்கு வந்து அடிச்சு காலி பண்ணிவிட்டு இன்னைக்கு பாருங்க, கொஞ்சம் நஞ்சம் சர்வே ஆனவனையும் இப்ப அமெரிக்கா வந்து போட்டு அடிக்க பாக்குது. அப்புறம் இப்ப வந்துட்டு உட்காந்துட்டு உள்ளூர் உற்பத்தியை வந்து நம்ம இல்லாம போனதான் இப்ப வேதனை. இப்ப அந்த ஆளு ட்ரம்ப் இப்ப இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்ன? அவங்க ஊர்ல அடி வாங்குறது சரி, அவங்க உள்ளூர் உற்பத்தியை சரி செய்யறதுக்கு தான் இதை பண்றாப்ல. அவனை பத்திரிக்கை அவன் பாலிடிக்ஸ். இப்ப அவர் கொடுக்குற நெருக்கடினால என்ன ஆகும்னா, கம்பெனிஸ் வந்து இந்தியாவில இருந்து அப்புறப்படுத்திட்டு போயிட்டு அவன் ஊர்ல போட்டு பண்றதுதான் அவங்களுக்கு ஒரே ஆப்ஷனுங்கிற மாதிரி ஆகும். அதுக்காகவும் பண்றாங்க, அதுக்காக தான் அதை பண்றாங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம ஆங்கிள் இருந்தே எல்லாரும் பேசிட்டாங்க, யூடியூப்ல பேசுறவங்க எல்லாருமே நம்ம ஆங்கிள் இருந்து பார்த்துட்டு ஏன் பண்றான், நம்மளை போட்டு அடிக்கிறாங்க, நம்ம மேல குறை சொல்றாங்க, நம்ம மேல காரணங்களும் சொல்லப்பட்டு இருக்கு. அதையும் நான் சொல்லிடுறேன் கடைசியா. ஆனா வந்துட்டு பேசிக்கா அமெரிக்கா அங்க செய்யறது ஓகே, அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி அடுத்தவங்க காசுல இவங்க எல்லாம் வாழ்றானுங்க, அதை தடுக்கிறாங்க அங்க. புரியுது. சரி, இப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம சுயமாக மானத்தோடு நம்ம உற்பத்திகளையும் நம்மளோட பொருளாதாரத்தையும் முயற்சி பண்ணி நம்ம முன்னேற்றணும். அதுக்கான வேலைகளை பாஜக அரசாங்கமும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்குதா இந்தியாவிலன்னா அது கேள்விக்குறி. நெக்ஸ்ட் வாட்டி இந்த சிச்சுவேஷன் வரதுக்கு முன்னாடி வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பேசிக்கலா இந்த டைம் அவங்க கொடுத்துருக்க ரீசன் ஒண்ணுதாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவோட நீங்க ரொம்ப நெருங்குறீங்க, ரஷ்யா உக்ரைன் வாருக்கு முக்கிய காரணமே இந்தியா தான். ஏன் அப்படின்னா இந்தியா வந்து ஆயில் வாங்குறதுனாலதான் அங்க போர் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி சும்மா ஒரு நம்ம பொருளாதாரத்தை பூஸ்ட் பண்றோமா, ஆயில் வாங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்கிட்டு இருக்கிறதுனாலதான் இது பண்றோம். அப்புறம் இன்னொரு பெரிய ஒரு கிரைம் மாதிரி என்ன சொன்னார்னா, இங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வாங்கி அதை வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இவன் வந்து ஏமாத்தி வித்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல இளநீ இந்த பக்கம் அந்த மாதிரி இந்தியா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு குற்றச்சாட்டை வந்து அமெரிக்கா வந்து சொல்லியிருக்கு. பட் ஆனா அது பொய்யான குற்றச்சாட்டுங்கிறது இந்தியா வந்து மறுத்துருச்சு. நாங்க அப்பெல்லாம் விற்கிறது இல்ல, நாங்க வந்து ரஷ்யா கிட்ட கம்மி ரேட்ல வாங்கி அதெல்லாம் கொடுக்கறல, எங்க ஊர் மக்களுக்கே நாங்க கம்மி ரேட்ல வாங்கினாலும் நாங்க அதிக ரேட்டுக்கு தான் வித்துட்டு இருக்கோம், நாங்க என்ன அவ்வளவு இதா எங்க ஊர் மக்களே நான் ஆட்டிட்டு இருக்கிறோம், நீ என்னப்பா எப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டாங்க போல. இல்லைங்க, இவர் வந்து பாத்தீங்கன்னா பாண்ட் ரிச் மில்லினியரு, ஒரு மாதிரி எராட்டிக் பிஹேவியர் கொண்ட ஆளா இருக்காரு. இவர் எலான் மஸ்கே எப்படி டீல் பண்ணாரு நம்ம பார்த்துட்டு இருக்க செய்திலாம்.
சோ அந்த ஒரு பிஹேவியரே வந்து இவரோட லீடர்ஷிப் ஒரு ஒட்டுமொத்த நாட்டுக்கிட்டே வெளிப்படுதுல. ஒட்டுமொத்த நாட்டுக்கிட்டையும் ஒரு அரகண்டா ஒரு மாதிரி ஒரு பெரிய புடுங்கி போன்ற நிலைப்பாட்டில் அமெரிக்கா செயல்படுகிறது. இது அமெரிக்கா அப்படி செயல்பாடுதான். இது ட்ரம்ப் இன்னும் கொஞ்சம் ராவா இருக்காப்ல, அவ்வளவுதான். இது அமெரிக்கா. இப்ப ட்ரம்ப் இல்லைன்னா வேற யாரு? எல்லாமே இந்த ஒருத்தர் ஒரு டெட் பாடி மாதிரி ஒருத்தர் நடந்துட்டு இருப்பாரு. அந்த ஆளும் வந்துதான் என்ன சொல்லியிருப்பான், அந்த ஆளும் இதைதான் பண்ணிருப்பான். ஸோ அவங்களோட நோக்கம் என்னன்னா, டீப் ஸ்டேட் வந்து என்னன்னா, இப்போதைக்கு வந்து போர் இது எல்லாத்தையும் வந்துட்டு அமெரிக்காவுக்கு சால்ரை அடிக்கணும். சால்ரை அடிக்காம இருந்தீங்கன்னா பிரச்சனை. இப்ப இந்தியா வந்து ஒரு மாதிரி நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கல. அது ஈரான் கூட இந்த பிரச்சனை வந்ததுல இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இந்தியா வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டிவா நின்றுச்சு ஒரு சில இடங்கள்ல. ஸோ சுத்தமா அவங்களுக்கு வந்து அதே போல இந்தியா வந்து இவங்களோட வர்த்தகம் பண்ணக்கூடாது, வணிகம் பண்ணக்கூடாதுல இவங்க அமெரிக்கா வந்து ப்ரெஷர் பண்ணி பார்த்தாங்க. போடா அப்படின்ட்டு நம்ம வணிகத்தை நம்ம பண்ணிட்டே தான் இருந்தோம். அப்ப அதனால இந்தியாவுக்கு ஒரு தடையை போட்டு நம்ம நெருக்கடி கொடுத்தோம்னா வேற வழி இல்லாம இவன் சரண்டர் ஆவான் அப்படிங்கிற ஒரு பார்வையில அமெரிக்கா நம்மளை உருட்டி கொண்டிருக்கிறது. சரண்டர் ஆகக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ நீங்க இப்ப வரைக்கும் ஆகல. மோடியும் இப்ப வரைக்கும் ஆகல. அதோட பின்விளைவுகள்லாம் என்ன வரும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? செயின் ரியாக்ஷன் அதெல்லாம் நடக்காம 30 லட்ச ரூபாய் கட்டுறது. நான் திருப்பி ஒரு யூடியூபரா மட்டும் யோசிக்கலைங்க, மத்தவங்களுக்காகவும் யோசிச்சு சொல்றேங்க. அது நீங்க சொல்றது ஒரு ஐடியா தான் இருக்குது, என்ன பண்றது? 30 லட்சம் பெரிய தொகை தான் என்னதான் இருந்தாலும். இது வருஷம் ஃபுல்லா சம்பாதிக்கிறது. அந்த பாருங்க, வருஷம் ஃபுல்லா ஒரு 15 லட்சம் சொன்னாங்க. வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும் 15 லட்சம் அநியாயம் பண்றாரு. சரி, ஓகே, எல்லாருக்குமே பாதிப்பு இருக்குங்க, நீங்க சொல்றத ஒத்துக்கிறேன். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் இதோட பின்விளைவுகள் என்ன இருக்கு அப்படிங்கிறது. மேபி தொடர்ந்து இதை பத்தி வந்து பேசின எக்ஸ்டென்ஷனா வேற ஒரு காணொலி இல்லை அப்படின்னா வந்து இந்த டாபிக் எடுத்து பேசுவோம். மிக்க நன்றி பாரி. நன்றி.